இன்னைக்கு அதாவது 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நானும் என் மனைவியும் கேஆர்புரத்துலேருந்து சென்னைக்கு வரத்துக்காக சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போதும் அந்த வண்டி 2வது பிளாட்ஃபாரத்துலேருந்து தான் சென்னைக்கு வரும். 4வது பிளாட்ஃபாரத்தில் எப்பொழுதுமே மெஜஸ்டிக்கு போகிற ட்ரெயின் வரும். இந்த நேரத்தில் டிஸ்பிளேயில் 4வது பிளாட்ஃபாரத்தில் சென்னைக்கு போகிற அந்த ட்ரெயின் நிற்கும்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக நாங்கள் எல்லாரும் பல பாசஞ்சர் எல்லாரும் ஏறி அந்த ஸ்டெப்பில் ஏறி அடுத்த 4வது பிளாட்ஃபாரத்துக்கு போய் அப்புறமா பார்த்தாக்கா அங்கேருந்து அனௌன்ஸ் வருது 2வது பிளாட்ஃபாரத்தில் தான் வண்டி வரும் அப்படின்னு. திரும்பவும் வண்டி வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. உடனடியாக நாங்கள் அந்த ஸ்டெப்பிலெல்லாம் ஏறி லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் 2வது பிளாட்ஃபாரத்தில் அப்புறமா சேர்ந்தோம். கொஞ்ச நேரத்தில் வண்டி சேர்ந்தது. எதுக்காக இந்த பதிவு போடுறோன்னா, நாங்கள்லாம் வயசானவங்க, பல பேர் மேலே ஏறி மூச்சு இறைக்க திரும்ப வரும்போது நாங்கள் பட்ட அவஸ்தை ரொம்ப சொல்லி மாளாது. இதை இந்திய ரயில்வே என்ன தான் செய்யுதுன்னு தெரியல. இது வேடிக்கையே அவங்க ஏதாவது பண்ணுறாங்களா? அங்கே உள்ள துப்புரவு பணியாளர்கிட்ட நான் கேட்கும்போது இதுதாங்க இப்படி தான் சில சமயம் இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க விளையாட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்களா, ஒருவேளை மொழி தெரியாத அளவுக்கு அவங்க அங்கே இருக்காங்களா என்னன்னு தெரியல. இது சில சமயத்தில் இப்படி நடக்குது. எங்களை போல வயசானவங்க பல பேர் அவசப்படுறாங்க. இதை இந்திய ரயில்வே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும்.